அனைவருக்கும். நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணியிருந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெசிபி தான் இதில் போட்டிருக்கேன். இது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம். நான் யூஸ்வலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து வெஜிடபிள்ஸை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படி ட்ரை பண்ண ரெசிபி தான் இது. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு பூண்டு வெங்காயம்லாம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் ஃபைனாக சாப் பண்ண கேரட் அண்ட் ப்ராக்கோலி ஆட் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள்ஸை நல்லா ஆயிலில் சாட்டே பண்ண பிறகு பாயிலிங் வாட்டரை நான் ஊற்றுவேன். நார்மலாக வந்து தண்ணியை ஊற்றி அதில் கொதிக்க விடுறதை விட நான் கெட்டில் குயிக்காக அதை தண்ணியை பாயில் பண்ணி ரெடியாக வச்சுக்குவேன். அதை ஊற்றினோடனே எனக்கு குயிக்காக சமையல் முடிகிற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பு. அதுக்கப்புறம் சால்ட் டு டேஸ்ட், வெஜிடபிள் டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஹீரோ ஆஃப் த ரெசிபி கருப்பு கவனி அரிசி. இதை நான் நார்மலாக வேக வச்சு ட்ரை பண்ணேன். ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் என்ன பண்ணேன்னா கோர்ஸாக மிக்சியில் மாவு மாதிரி அரைச்சிட்டேன். ரொம்ப மாவாக அரைக்கல, கொஞ்சம் ரவையாக அரைச்சிட்டு அதை தான் நான் கஞ்சியில் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணதுமே கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாயில்டு கார்ன் இங்கே கடையில் கிடைக்கும், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ். ரெசிபி ரெடி. நாங்கள் கஞ்சி குடிக்கும்போது வந்து கொஞ்சம் கிறிஸ்ப் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். நான் இதில் டொர்ட்டிலா சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ.